நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் விஜய், அந்த பக்கம் தீபக், இவங்க ரெண்டு பேருக்கு இடையே ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கு. அந்த நட்பு இன்னும் கொஞ்சம் வேற லெவல்ல ஒரு பக்கம் மாறி இருக்கு. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் புரிதல் இருக்கிறதுனால நம்ம தீபிகாவும் மறுபக்கம் தீபக்கும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இதுக்கு முழுக்க காரணம் நம்ம விஜய் தாங்க. விஜய் சொன்ன வார்த்தைகள் ஒன்னு தீபிகாவோட மனசுல ஆழமா பதிஞ்சிட்டு இருக்கு. அந்த பாசம், அந்த அக்கறை, அந்த அரவணைப்பு எல்லாமே ஒரு பக்கம் வேற மாதிரி இருக்கு. இதனால ரொம்பவே ஒரு பக்கம் தீபக்கு கடமைப்பட்டு இருக்காரு விஜய் கிட்ட கையெடுத்து கும்பிட்றாரு. ஒரு பக்கம் இதோ பாருங்க, நீ என் பொண்ணை கண்டுபிடிச்சு தந்தீங்க கஷ்டப்பட்டு, இது மொத்தத்தையும் நான் மட்டும் செய்யல, இதுக்கு முழுக்க காரணம் மல்லியும் தான். மல்லி தான் ரொம்ப எஃபெக்ட் போட்டாங்க, இது எல்லாமே உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மல்லி எனக்கு எஃபெக்ட் போடுவான்னு நல்லாவே தெரியும். இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏதான ஒரு சாக்கை வச்சு மல்லியை துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அதனால மல்லிக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படக்கூடாது, மல்லி சந்தோஷமா இருக்கணும். அதே சமயத்தில் நாமளும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருந்தேன். என் பொண்ணு எப்ப கிடைப்பான்னு சொல்லிட்டு இத்தனை நாள் நான் காத்து நின்றதுக்கான பலன் எனக்கு கிடைச்சிருச்சு. அது ஏத்த மாதிரி எல்லாமே ஒரு பக்கம் சிறப்பா நான் செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. இது இன்னும் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பாப்பா என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்படிதாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லி கிட்ட போய் பேசுறாரு. இதோ பார் மல்லி, நான் உன் மேல கோவப்பட்டது என்னமோ உண்மைதான். எல்லாமே ஒரு பக்கம் ஆத்திரத்திலேயே இதுபட்ட நான் செய்யல. எல்லாமே உன் நலனுக்காக தான் நான் பார்த்தேன், உன் நல்லதுக்காக மட்டும்தான் நான் பார்த்தேன். ஆனா நீ புரிஞ்சுக்காம தான் நான் தவறா எடுத்துக்கிட்டா அது நான் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் மல்லி இருந்துன்னு உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் விஜய், நீங்க எதுக்காக பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு தெரியும். இந்த கதிரேசம், மறுபக்கம் ராஜேஸ்வரி, ரஞ்சிதம், இவங்க எல்லாருமே சேர்ந்து சதி திட்டம் தீட்டுன்னு இருக்காங்க அப்படின்ற விஷயமும் தெரியும். ஏதான ஒரு சாக்கு கட்சா என்னோட கதையை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்க ஆர்வமா சுத்திட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தால் தான் நீங்க இந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க மேல எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை, உங்க மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. அதனால நீங்க எதுவும் நீங்க ஒரே பண்ணியாதே, இதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம, சரி ஓகே, இதுக்கப்புறம் இன்னும் எதனா புதுசா எதனா நடக்கும், கண்டிப்பா கடவுளோட அருள் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நாம திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அது போல நடக்குமா நடக்காதா, என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. மறுபக்கம் வெண்பா இருந்துன்னு மாம்பழம் வழக்கம் போல ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மல்லியோட பாசத்தோடையும் அரவணைப்போடும். அதே சமயத்தில் கதிரேசன் அந்த இடத்துக்கு வந்து, இதுக்கு மேல இப்படி இருக்கக்கூடாது, இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், இது எப்படி நடக்கலாம், இது எப்படி சாத்தியக்கூடாது, இதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறேன். அந்த கோவம், அந்த ஆவேசத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கோவப்படுறாங்க, இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை, இப்ப எப்ப பார்த்தாலும் எதனா ஒன்று பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கதிரேசன் வந்து ஏன் பேத்தி இனிமே வெளிநாட்டில் தான் படிப்பா, உங்களை நம்பி என் பேத்தி அனுப்பி என் பேத்தியோட வாழ்க்கையை நாசனமாக இருக்கு, இனிமே என் பேத்தி அவங்க கூட அனுப்ப மாட்டேன், இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்றாங்க. பாருங்க, என் மனைவி மல்லி இருக்கிற வரையும் வெண்பாவை எங்கேயும் அழைச்சிட்டு போக முடியாது, அவ என் பொண்ணு என் கூட தான் இருப்பா. கோர்ட்ல சொல்லிட்டாங்க, அவர் கோர்ட்ல சொல்லிட்டாங்க, அதை பத்தில எனக்கு கவலை இல்லை. எத்தனை டைம் கடத்தி இருக்காங்க, ஒரு டைம் வேணா என் பேத்தி நிம்மதியை இருக்க விட்டுருக்கீங்க. என் பேத்திக்கு இப்போ எதனா என் பேத்திக்கு யார் பதில் சொல்லியிருப்பீங்க, நீ சொல்லிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து நறுக்குன்னு கேட்க ஆரம்பிக்கிறேன். அந்த கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் மனசுக்குள்ள ஆழமா ஒரு பக்கம் சுருக்குன்னு வலிக்குது. ஒரு பக்கம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம வேதனையிலேயே சோதனையிலேயே ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்கிற இந்த சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவர் இருந்து ஒரு பக்கம் மல்லி கிட்ட சொல்றாங்க. இதோ பார் மல்லி, கதிரேசன் கிட்ட அவசரப்பட்டு வார்த்தை வர்றது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் தான் சொல்றேன், நான் பேசிடுறேன் சரியா, உனக்காக மட்டும்தான் நான் எல்லாமே பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாமே உனக்கு புரிய வரும் நேரம் எல்லாமே ஒரு பக்கம் மாறும், அதை விட்டு நீ முட்டாள்தனமா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எப்படி போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியுங்க. பாப்போம் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இங்க கண்டினியூவா நடந்ததில்ல. அந்த ராஜேஸ்வரி இருக்கால, இந்த சொத்தெல்லாம் ஆட்டே பண்ணணும், அவ கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் ஒரு பக்கம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த திட்டத்துல எல்லாம் விஜய் சிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வெண்பா கிடைக்கிறதுக்கோசம் தான் நம்ம விஜய் வெயிட் பண்ணிருந்தாரு. இப்ப நம்ம வெண்பாவும் கிடைச்சிட்டாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியோட ஆனந்தத்தோட சுத்தின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு கவலைன்றதே இல்லடா, என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் சந்தோஷம் தான்டா, ஆனந்தம் மட்டும்தான் என் வாழ்க்கையில இனிமே நீடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க. அதே சமயத்தில் ராஜேஸ்வரியை இந்த வீட்டுக்கு இனிமே நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி வச்சிடறாங்க. ராஜேஸ்வரி ஒரு பக்கம் ஒவ்வொன்று ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடறாங்க. என் வாழ்க்கையே போச்சு, என் தம்பி என்னை ஏமாத்திட்டானே, என் தம்பியை சொத்தெல்லாம் பறிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போ சொத்தை பறிச்சேன், நீ புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம அறிஞ்சிக்காம நீ பேசுறதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது, ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்னோட முட்டாள்தனத்துக்கு நான் ஊருக்காக முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பேசுவீங்க, பேசு
நல்லா பேசு, எல்லாமே ஒரு காலம் ஒரு கட்டத்து வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா யாரும் கேட்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காரு. இந்த கோவம் ஆவேசம் எல்லாமே ஒரு பக்கம் இதாக இருக்கு. என்னடா இவ்வளோ நேரம் பளிச்சுன்னு இருந்துச்சு லைட்டு, இப்போ ஏன் பளிச்சுன்னு இல்லைன்னு நாங்கள் கோஸ்ட் தேடி போயிட்டு இருக்கோம். அந்த கான்செப்டை உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எந்த இடத்துல எங்கே கோஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கோஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அந்த பேய்களுக்கு தீராத ஆசைகள் அந்த மாதிரி எதானே இருக்குல்ல, அந்த மாதிரி ஆசைகளை நிறைவேற்றி அந்த பேய்களை நிம்மதியோட மன நிம்மதியோட இந்த உலகத்தை விட்டு அனுப்புறது தான் இப்போதைக்கு ஒரு செகண்ட் பார்ட் தொழிலாக எடுத்துன்னு வரதுக்கு பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு சேவையாகவும் வச்சலாம், தொழிலாக வச்சலாம். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம சாப்பிடணும், இதெல்லாம் சேவைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கான வருமானம் நம்மளுக்கு ஈட்டணும்ல. அதனால தான் பேய்கிட்டே கொஞ்சம் காசை கறந்து பேய்க்கே ஹெல்ப் பண்ண போகிறோம். இது யார் யார் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, இந்த கார் விட்டுக்கிறோம் பார்த்தியா, இந்த பையனும் பின்னாடி ஒரு பையன் உட்காந்துக்கிறாங்கடா மாட்டி, அவன் அதுக்குள்ள ஒழிஞ்சிட்டாங்க. அவன் பேயாவே ஓடிட்டான். அதனால அதை எட்டி பார்க்குறான் பார்த்தியா. இந்த மாதிரி தான் பேய்கிட்டையும் கரெக்ட் பண்ணி அழகாக பேசுவான். பேச்சு திறமை இவங்ககிட்ட நிறையவே இருக்குங்க. அதனால இவன் கரெக்ட் பண்ணுறான் பேயெல்லாம். அந்த பேய்க்கான பிரச்சனையை நான் தான் சால்வ் பண்ணுவேன். அவன் தான் கேமராமேனு. பார்ப்போம், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக பார்க்க தான் போகிறீங்க. பேய் கான்செப்ட் யார் யாருக்கு வேணும், பேய் இருக்கா இல்லையா, பேய் எப்படி வரும், பேய் எந்த இடத்துலேருந்து வரும் அப்படின்ற நிறைய தகவல் தரும் விஷயங்களை நீங்கள் அடுத்து தொடர்ந்து கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அதுக்கான நேரம் அதுக்கான தருணம் காத்துக்கிட்டு இருக்குது, பார்த்தே தீரலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திக்கலாம், அந்த பேய் ஒழிஞ்சிட்டு இருக்கு. சரி விடுங்க, அந்த பேய் கண்ணுக்கு பட போகுது ஐயா சின்ன கவுண்டரே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி, வணக்கம், வந்தனம், டாடா, பை பாய். அடுத்த வீடியோவில் பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.